கால்குலேட் ஆங்கிள் பிஏசி இந்த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சம், இது ஒரு சம்மு. இதில் ஆங்கிள் பிஏசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நடுவில் என்ன இருக்குது? ஏ இருக்கா? அப்போ ஏவுடைய ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த தீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான். ஏவுடைய ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தீட்டா டிகிரி. அப்போ தீட்டாவுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து தீட்டாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லாமல் ஆங்கிள் பிஏசி கண்டுபிடிங்கன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா tan வந்து 38.7 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம டேப்லெட் காலத்தில் கண்டுபிடிக்க தேவையில்ல, டேரெக்டாக இந்த வேல்யூஸை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டனியூஸ்னு சொல்லுவோம். மற்ற பேலன்ஸ் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அட்ஜசன்ட் சொல்லுவோம். இப்போது நமக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் மட்டும் தெரியும்னா நம்ம இங்கே tan தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா tan தீட்டாக்கு தான் ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். tan theta equal to opposite by adjacent இல்லையா? ஸோ tan theta equal to opposite சைடில் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது, அட்ஜசன்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ 4/5 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை டிவைட் பண்ண போகிறோம். எப்போவுமே நியூமரேட்டரில் இருக்கிறத இன்சைட் போடுங்க, டினாமினேட்டரில் இருக்கிறது அவுட் சைட். இதுதான் டிவைசர், இது டிவிடெண்ட். இப்போ நமக்கு வந்து இது 4 வந்து இதை விட இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 0 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 0 சேர்த்துப்போம். அப்போ இங்கே 8 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிரும்? 40 கிடச்சிரும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.8ன்னு கிடைக்குது. இங்கே tan தீட்டான்னு சொல்லி இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா tan 38.7 டிகிரிக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ நான் எழுதியிருக்கேன். 38.7 டிகிரிக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இதுவும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது 0.8 அப்படின்னாலும் 0.8011னாலும் ஒன்று தான். இது ரெண்டும் ஈக்குவல். அப்படி இருக்கும்போது இங்கே tan இங்கே தீட்டாக்கு நேரம் என்ன இருக்கோ இதுதான் தீட்டாவுடைய வேல்யூ. நமக்கு தீட்டா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 38.7 டிகிரி இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும் போட போகிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு எதிர்க்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 8 இருக்குது, அட்ஜசன்ட்டில் 3 இருக்குது. அப்போ 8/3. ஸோ 8 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு 6 கிடைக்கும். இதுலேருந்து பேலன்ஸ் வந்து 2 கிடைக்கும். இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 6 டைம்ஸ் தான் நம்மளால் போட முடியும். 6 டைம்ஸ் வந்து 18 வரும். திரும்பியும் நமக்கு பேலன்ஸ் 2 தான் கிடைக்கும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். திரும்பியும் நமக்கு 666 தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ 2.66ன்னு வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா tan தீட்டா நமக்கு கொஸ்டினில் வந்து tan 69.4 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. 2.66 இங்கேயும் 2.66. அதே மாதிரி tan இங்கே தீட்டாக்கு நேரம் என்ன இருக்கோ இதுதான் வேல்யூ. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 69.4 டிகிரி. அவ்வளோதான் இந்த சம்.